நாளைக்கு காலை மீண்டும் வாருங்கள் என்று அதே ஆட்டோக்காரிடம் சொல்லி அனுப்பினார். மிகவும் களைப்பாய் சோர்ந்து போய் தன்னுடைய ரூமை அடைந்தார் அந்த ஹோட்டலில். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இப்படி சுற்றி இருக்கிறோம். தந்தை கூறியது ஞாபகம் வந்தது. ஆட்டோக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள், அதுவும் இரவு வேளை. நீ சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தே, ஆனால் சுவாமி உன்னை விரைவில் நல்லபடியாக கொண்டு சேர்த்து விடுவார் ஒரு நல்ல ஹோட்டலில் என்று அவர் கூறியதெல்லாம் அவர் மனதிற்கு வந்தது. அப்பொழுது தான் செய்த ஒரு பெரும் தவறு அவருக்கு மனதில் பட்டது. நாம் சுவாமியுடைய நாமத்தை சொல்லாமலேயே இருந்து விட்டோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஆகி இருக்குமா? இல்லை இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல் கிடைப்பதற்கு இவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் அவர் மனத்தில் வர